சங்கீதம் 121 நமக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறார்ன்றது தெளிவா சொல்லப்பட்டிருக்கு அந்த சங்கீதத்துல. அந்த நாட்கள்ல இந்த மத்திய கிழக்கு நாடுகள் அந்த இடங்களுக்கு போகிற டிராவலர்ஸ் பாடுகிற ஒரு சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. என்னுடைய பயணம் கடுமையா இருக்கு, போகிற வழியில என்ன ஆகும்னு தெரியல, அந்த நேரத்துல ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்பி பாடுகிற ஒரு சங்கீதம். 5வது வசனம், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். நிழல் எப்ப தோன்றும்? பகல் வேளையில சூரியன் பிரகாசிக்கும் போது. பாலைவனமான அந்த வழியில போகும்போது கடுமையான வெயில் இருக்கும். அந்த வெயில் நேரத்துல என்னை எது பாதுகாக்கும்? நிழல். எதுவுமே இருக்காதே, எப்படி நிழல் இருக்கும்? இதுதான் விஷயம். என்னை விட பெரிய ஒன்று எனக்கும் சூரியனுக்கும் இடையே நின்று ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் நின்னா எப்படி அது மறைந்து எனக்கு நிழல் கிடைக்குமோ? ஒரு மரமோ மலையோ இருந்தா அது எப்படி எனக்கு நிழலாகுமோ? அதை போல என் வலது பக்கத்திலே என் பிரயாணத்திலே ஆண்டவர் எனக்கு நிழலாயிருக்கிறார். பகல் பொழுதிலே ஆண்டவர் என்னோடு பயணிக்கிறார். வெயிலின் தாக்கங்கள் கடுமையாய் இருப்பதை போல நம்மை எது தாக்க வந்தாலும் சரி, ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்மோடு தொடர்கிறது என்ற நம்பிக்கையை இந்த வசனம் தருகிறது. 6வது வசனம், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்துவதில்லை. என்னுடைய வெப்பம் பயங்கரமானது, அதனால் சேதங்கள் வரும். நிலாவுமா? ஆமா. இரவோ பகலோ, இரவிலோ நடக்கிற கிரியைகளோ பகலிலே நடக்கிற விஷயங்களோ எதுவாக இருந்தாலும் என்னை அது பாதிக்காது. 24/7 என்று சொல்கிறோமே, முழு நாளும் எனக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற ஆண்டவர். நிழல் எப்படி ஒரு இனிமையை தருகிறது. அப்பாடா, அந்த நிழல்ல போய் உட்கார்ந்துருவோம், நல்ல வேலைங்க வெயில் இல்ல. அது போல நான் அண்டிக் கொள்ளுகிற ஒரு நிழல், ஆபத்தின்றி என்னை கொண்டு போய் சேர்க்கிற அந்த நிழலாக என்னோடு இருக்கிற ஆண்டவர். பல நேரத்துல பயங்கரமான சூழல்கள் வரும்போது கொஞ்சம் தடுமாறிடுறோம், இந்த நம்பிக்கை இல்லாம போயிருது. ஆனா ஆண்டவர் இன்று திரும்ப அதை உறுதிப்படுத்துகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்தாது. எல்லாரும் இந்த விசுவாச அறிக்கைய சொல்லுவோம். ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்கிறார். God bless you.